இன்றைய காலகட்டத்தில் பொதுமக்களிடையே வாகனம் பயன்பாடு அதிகரித்துள்ளது. ஒவ்வொருவரும் தங்களது தனிப்பட்ட தேவைகளுக்காக 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்துகின்றன. தினசரி வேலைக்கு செல்லும் போதோ அல்லது தொலைதூர பயணங்களுக்காகவோ வாகனங்களை பயன்படுத்துகின்றன. எவ்வாறாயினும் வாகனம் ஓட்டும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத நேரத்தில் விபத்து நேரிடும் அபாயம் உள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வாகனம் ஓட்டும்போது திடீரென பல பிரச்சனைகள் வரும். அதில் முக்கிய பிரச்சனை பிரேக் பழுதாவது. பெரும்பாலான நேரங்களில் இது நடக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஒருவேளை உங்கள் வாகனத்தில் பிரேக் பழுதாகிவிட்டால் பதற்றமடைய வேண்டாம். இந்த சூழலில் நிதானமாக இருந்தாலே உங்களால் விபத்து ஏற்படாமல் தடுத்துவிட முடியும். கிளட்ச் மற்றும் ஆக்சிலரேட்டரை அழுத்த வேண்டாம். உங்கள் காரின் பிரேக் பழுதாகிவிட்டால் பதற்றமடையால் முதலில் ஆக்சிலரேட்டரில் இருந்து காலை எடுக்கவும். இது காரின் வேகத்தை குறைக்கும். இதே சமயம் கிளிட்ஸை அழுத்துவதையும் தவிர்க்க வேண்டும். இது நீங்கள் காரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர உதவும். கியரை மாற்ற வேண்டும். இரண்டாவதாக உங்கள் காரை முதல் கியருக்கு கொண்டுவர வேண்டும். கியர் மாற்றும் போது கிளட்சை அழுத்த வேண்டிய தேவையில்லை. கார் முதல் கியருக்கு வந்தவுடன் அதன் வேகம் குறையும். இதன் மூலம் உங்களால் எளிதில் காரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும். பிரேக்கை அழுத்தவும். ஒருவேளை உங்கள் காரின் பிரேக் செயலிழந்துவிட்டால் இடைவெளி விட்டு பிரேக்கை அழுத்திக் கொண்டே இருங்கள். இதன் மூலம் கார் கட்டுப்பாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஹேண்ட் பிரேக்கை இழுக்கவும். இதற்கு அடுத்தபடியாக ஹேண்டி பிரேக்கை இழுங்கள். இதை செய்யும்போது மிகவும் மெதுவாக செய்ய வேண்டும். ஹேண்ட் பிரேக் போட்டவுடன் படிப்படியாக வேகம் குறைய ஆரம்பிக்கும். கார் கட்டுப்பாட்டை இழந்திருக்கும் போது வேகமாக ஹேண்ட் பிரேக் போட்டால் கார் கவிழும் ஆபத்து உள்ளது. எனவே கவனமாக செயல்படுங்கள்.